கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, நான் உங்களோடு கூட வேதத்தை அறிவோம் என்கிறதான நிகழ்ச்சியின் வாயிலாக காணொளி காட்சியிலே நாம் வேதத்தை தியானித்து வருகிறோம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பின்பு உங்களோடு கூட நான் ரோமர் புத்தகத்தை குறித்து தியானிக்க விரும்புகிறேன். நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் ரோமர் புத்தகத்தை அணுகுவோம். ரோமர் புத்தகம் புதிய ஏற்பாட்டின் 3வது பெரிய புத்தகமாக வருவதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றிய 4 சாட்சிகளுடன் தொடங்குகிறது. அது மத்தேயு, மார்க், லூக்கா மற்றும் யோவான் ஆகும். 2வது பகுதி அது வரலாற்று பகுதியாகும். அதுதான் அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம். ஆரம்பகால திருச்சபையின் பிறப்பு, அதற்கு பிறகு ஏற்பட்ட வளர்ச்சியை பற்றி அதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். எஞ்சி இருக்கின்ற புதிய ஏற்பாட்டு பகுதிகள் வெளிப்படுத்தின விசேஷத்தை தவிர எல்லாம் நிருபங்களாகவும் கடிதங்களாகவும் இருக்கிறது. பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு தரப்பட்ட சபை மக்களுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் அவை. இதில் பெரும்பாலும் பவுல் இந்த கடிதங்களை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்திலே அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகத்திலே எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் பூமி முழுவதும் அதனுடைய கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் ஆரம்பத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை இது. ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால், அப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் பின் நாட்களிலே பவுலை கொண்டு தேவன் பல்வேறு இடங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். எருசலேமை பொறுத்தவரை ரோமர் காலத்தில் மிகவும் சிறப்பாக இருந்தது. ரோம் எருசலேமுக்கு மிகவும் தொலைதூரத்தில் இருந்தது. உலகின் ஆட்சியின் மையமாக ரோம் இருந்தது. 9ஆம் அதிகாரத்தில் தான் பவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய திட்டத்தை அறிவிக்கிறார். அவன் கையிலே புறஜாதிகளுடைய ஊழியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் சுவிசேஷம் வேரூன்ற தொடங்கி கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவினுடைய திட்டம் சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் செல்ல வேண்டும் என்பதுதான். அதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது. ரோமை பொறுத்தவரை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதனுடைய கவனத்தை ஈர்த்தது. அங்கே செல்ல வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு பவுல் இருந்தார் என்பதை ரோமருடைய புத்தகம் எழுதும் பொழுது அவர் அதை பற்றி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ரோம புத்தகம் எழுதப்படும் போது அவர் ரோமாபுரியை பார்த்ததில்லை, அங்கே சென்றதில்லை. ஆனாலும் ரோமர்களுக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். ரோமாவில் இருக்கிற சபைகளுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆனால் அவருடைய விருப்பம் எப்பொழுது நிறைவேறுது என்று சொன்னால், 28வது அதிகாரத்திலே பவுல் ரோமிற்கு வருவதை நாம் அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகத்திலே காண முடிகிறது. ஆனால் ரோம புத்தகத்தை எழுதும் பொழுது அவர் ரோமாபுரிக்கு சென்றதில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும்,
நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீ செய்ய வேண்டும். அது என்னவென்றால் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆலோசனை சங்கத்தார் பவுலிடத்திலே சொல்லுகிறார்கள். அவர்களை பவுலாகி நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணிக்கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவென்றும் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். தன்னுடனே ஆலோசனை சங்கத்தார் கூறியபடியே அந்த 4 நபர்களுடன் பொருத்தனை செலுத்துவதற்காக அவர் தேவாலயத்துக்கு வருகிறார். முடிவெட்டுவதற்கும் பள்ளி செலுத்துவதற்கும் அவர் பணத்தை அங்கே தேவாலயத்தில் செலுத்தி இருக்கிறார். அவர் தேவாலயத்தில் இருக்கிற பொழுது ஆசியா நாட்டில் இருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் அவர்கள் வெளியே போகச் சொல்லி பவுலின் மேலே கைபோட்டு சில யூதர்கள் பவுலை அடையாளம் கொண்டு அவருக்கு விரோதமாக பழியை சுமத்தியதை நாம் அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எபேசியனாகிய துரோபிமு என்பவன் முன்னே நகரத்திலே பவுலோடு கூட இருக்கிறதை அவர்கள் கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்துக்குள்ளாக கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். பவுல் மீது குற்றம் சுமத்தி பவுலை அங்கிருந்து யூதர்கள் பிடித்ததனாலே எருசலேம் நகரம் முழுவதும் கலகம் உண்டாயிற்று. இது அறிந்த ரோமர்கள் ரோம வீரர்களை அனுப்பி பவுலை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். யூதர்களுக்கு முன்பாக பவுல் 3 முறை சாட்சியம் அளித்ததை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே பார்க்கிறோம். அவர் ரோமருடைய காவலில் வைக்கப்பட்டார். அன்றிரவு அவர் காவலில் இருக்கும் பொழுது தேவன் அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். பவுலே, நீ பயப்படாதே என்றார். எனக்கு எருசலேமில் நீ சாட்சி கொடுத்ததை போல நீ ரோமாபுரியிலும் நீர் எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுலை ஆண்டவர் அங்கே திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பவுலுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று. எவ்வளவோ தடவை அவர் பிரயாசப்பட்டார். ஆனால் அங்கு செல்ல முடியாத தடைகள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நான் ரோமாபுரிக்கு போகிறேன் என்று அவர் தன்னுடைய மனதிலே நினைத்திருக்க கூடும். பலர் இதை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இது பவுலினுடைய 4வது மிஷனரி பயணம் என்று சொல்லுகிறார்கள். காரணம், அவர் அந்த கப்பல் பிரயாணத்திலே பல இடங்களில் செல்லும் பொழுது எல்லாம் அவர் சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே போகிறார். ரோமிலும் தன் வீடு எடுத்து தங்கியிருக்கிற இடத்திலும் கூட அவர் பலருக்கு சுவிசேஷத்தை சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய விருப்பம் இப்பொழுது அவருடைய பொருள் செலவு இல்லாமல் தேவனே ரோமருடைய பொருள் செலவிலே பவுலை ரோமாபுரிக்கு அழைத்து செல்கிற காரியமாக இது நமக்கு தோன்றுகிறது. அவருடைய விருப்பம் இப்பொழுது கைதியாகிய ரோமாபுரிக்கு செல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு மிஷனரியாக பயணம் செய்யாவிட்டாலும் ஒரு ரோமானிய கைதியாக அவர் எருசலேமில் இருந்து ரோமுக்கு பயணப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் செசரியாவுக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார். அங்கே 3 ஆண்டுகள் அங்கே இருந்தார். ஆளுநர்களாக இருந்த பெஸ்து, பேலிக்ஸ், பின்னர் அகிரிப்பு ராஜா, ஏரோது அகிரிப்பு ராஜா ஆகியோருக்கு முன்பாக தொடர்ச்சியாக அவரிடத்திலே விசாரணை நடைபெற்றது என்பதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு முறையும் அவரிடத்திலே குற்றம் சாட்டப்படுகிறது. பவுல் அதையெல்லாம் மறுத்து தன்னிலை விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடைசி ஒரு காலகட்டத்திலே அவரை கொல்லும்படியாய் யூதர்கள் சதி திட்டமிடுகிறார்கள். அதை தன்னுடைய உறவினர்கள் மூலமாக அறிந்து கொண்டு
இனி ஒன்றும் இங்கே நடைபெறுவதற்கு சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து அவர் ராயனிடம் அபயமிடுகிறார். ரோமருடைய வழக்கத்தில் ரோமருடைய குடி உரிமை உள்ளவர்கள் ராயனுக்கு அபயமிட்டால் அந்த வழக்கை ராயன் மாத்திரமே விசாரிக்க முடியும் என்பது ஒரு கட்டளையாக இருந்தது. அதாவது மேல்முறையை செய்வதற்கான வாய்ப்பு கூட அதை சொல்லலாம். ஆனால் ரோமர் புத்தகத்தை பொறுத்தவரையில் அவர் ரோமுக்கு செல்லவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் புத்தகம் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு கொள்கை விளக்க புத்தகமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் வாழ்வின் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அறிக்கை ஆகும். அதாவது இட் இஸ் a manifesto of Christian life என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இங்கு கட்டளை அல்லது சட்டம் என்று சொல்லுகிற வார்த்தை 78 முறை இந்த ரோமர் புத்தகத்திலே வருகிறது. மோசனுடைய கட்டளையை பற்றி மட்டும் இங்கு சொல்லவில்லை, ஒரு கொள்கையாக பவுல் இங்கே பயன்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவ பிரமாணம் என்று அதை நாம் சொல்லலாம். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பாவம் மற்றும் மரணத்தின் பிரமாணத்தினாலே இருந்து என்னை விடுவித்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். மோசே சட்டத்தை மட்டும் அங்கு அவர் குறிப்பிடவில்லை, விசுவாசத்தின் கொள்கை பற்றியும் மரணத்தையும் அதனுடைய கொள்கை பற்றியும் பவுல் இங்கே பேசுகிறார். 78 முறை கட்டளை சட்டம் என்கிற வார்த்தையை ரோமர் புத்தகத்திலே பவுல் பயன்படுத்தியிருக்கிறார். நம்பிக்கை என்ற வார்த்தை 62 முறை வருகிறது. முக்கியமான வார்த்தை மீண்டும் மீண்டும் சொல்வதை பார்க்கும் பொழுது அதை பற்றிய ஒரு ஆலோசனை நமக்கு கிடைக்கிறது. இந்த புத்தகத்துடைய கருப்பொருள் என்னவென்று சொன்னால், அந்த வார்த்தைகளை ஒன்றோடு ஒன்றாக இணைத்து மோசையின் சட்டத்தால் அல்ல, மாறாக விசுவாசத்தினாலே, விசுவாசத்தின் கொள்கையினாலே அல்லது விசுவாசத்தின் நம்பிக்கையினாலே, விசுவாச சட்டத்தினாலே நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானம் ஆக்கப்படுகிறோம் என்பதை ஒரு கருப்பொருளாக நமக்கு பவுல் விளக்கி காட்டுகிறார். நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நமக்கு நீதி வழங்கப்படுகிறது என்பதை முழு புத்தகமும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதை ரோமர் புத்தகம் எடுத்துச் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் இத்தோடு இந்த காணொளி காட்சி இந்த இடத்திலே நிறுத்துகிறேன். இந்த ரோமர் புத்தகம் முழுவதையும் நாம் ஒன்றன்பின் ஒன்றாக தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இது பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.